கருவாடு தொக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே வாங்க எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு, 4 வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு 10-12 அளவுக்கு பூண்டு பல்ல இடித்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இடித்து சேர்த்தா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். இப்போ அது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்தா சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதாவது வீட்டில் அரைக்கிற குழம்பு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 200 கிராம் அளவுக்கு நெத்திலி கருவாடு எடுத்து சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு இதில் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாடில் உப்பு இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அருமையான நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.